ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும். அந்த மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவில் எண்ணெயோ இல்லை பாலோ சுடு தண்ணியோ எதுவுமே வேண்டாம். வெறும் நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா உங்களால் எவ்வளோ நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசைய முடியுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் மாவு வந்து ஊறட்டும். 15 மினிட்ஸ் கழித்து சப்பாத்தி போட போகிறேன். 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மாவு திரும்ப கொஞ்சம் எடுத்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. அழுத்தி கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குங்க. இப்போ நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி போடுவோம். இது வந்து நம்ம எண்ணெய் போட்டு செய்ய வேண்டிய சப்பாத்தியில் இது புல்கான்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டுவோம், அதுதான் புல்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு எண்ணெய் சுத்தமாக தேவையில்லை. கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நெய் தேய்ச்சிக்கலாம். மற்றபடி இதில் எண்ணெய் இல்லாமல் டயட்டில் இருக்கவங்க இல்லை வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் தாராளமாக இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சப்பாத்தி உங்களுக்கு ரவுண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு திரட்டினாலே உங்கள் சப்பாத்தி வந்து ரவுண்டாக வந்துடும். இப்போ கல் சூடான உடனே நான் சப்பாத்தி போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ், இந்த 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கட்டும். நீங்கள் கையை வச்சு திருப்பி விடணும், இல்லைன்னா அந்த சூட்டுக்கு ஒட்டிக்கும் கல்லுலேயே. ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஈவனாக கொஞ்சம் கலர் மாறும். இந்த மாதிரி அங்கங்கே டாட்டாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதே போல் அந்த பக்கமும் ப்ரௌனாக டாட் இருக்கும். 2 பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேமில் போட்டுக்கலாம். ஃப்ளேமில் போடும்போது ஃபுல்லாக வச்சுக்கோங்க கேஸ். நான் இன்னொன்று போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட உடனே கையை வச்சு சுற்றி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக இருக்கணும், ப்ரௌன் கலரில் வந்துருக்கணும். 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் டாட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரெக்ட் ஃப்ளேமில் போட்டால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். ரொம்ப நேரம் நீங்கள் கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ளேமில் காட்டினாலும் அந்த மாதிரி வராது. கொஞ்சம் இந்த பக்கம் சூடாகணும், அந்த பக்கமும் சூடாகணும். சூடு ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டும்போது சிம்மில் இருக்கக்கூடாது, கேஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்குங்க. ஃபுல்லாக வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நான் எனக்கு தேவையான சப்பாத்தி எல்லாம் திரட்டி போட்டு நான் எடுத்துக்கிறேன். சப்பாத்தி இந்த மாதிரி திருப்பி போட்டாலே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். மற்றபடி மூடி வச்சுன்னா கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரம் கல்லில் வச்சுருந்தீங்கன்னா அது பூரி மாதிரி உப்பி வராது. இப்போ நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இல்லை என்னால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா நெய் தடவிக்கலாம். சப்பாத்திக்கு 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு சப்பாத்திக்கும் நான் நெய் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்து வச்சிடுறேன். நெய் தடவி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். நான் இது சைட் டிஷ் வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.